நிகழும் உண்மைதான். ஏழ்மை நிலை வந்தால் நேசர் யாரும் இல்லை. ஏழ்மை நிலை வந்தால் ஏசர் யாரும் இல்லை. இதை எண்ணி பார்த்து நடக்காதவன் அடைவான் தொல்லை. பணமந்தியிலே குணங்குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதன் இல்லை. மனிதன் இல்லை. பணமந்தியிலே குணங்குப்பையிலே. நாராயணா ஓராயணா. நமோ நாராயணா. ஓராயணா. தாங்கள் யார்? நீங்க யார்? கேட்டது நானு, சொல்றது நானு. கேட்டா சொல்லுவான். அப்ப சொல்லுங்க. அப்ப கேளுங்க. அதே கேட்டல. அதே சொன்னேன்ல. என்ன சொன்னீங்க? என்ன கேட்டீங்க? நான் தான் கேட்டிருக்கேன்ல. நான் தான் சொல்லியிருக்கேன்ல. உங்களுக்கு சொல்ல தெரியலன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கேட்க தெரியலன்னு நினைக்கிறேன். இப்ப உங்களுக்கு சொல்ல தெரியுமா இல்ல கேட்க தெரியுமா? உங்களுக்கு கேட்க தெரியுமா இல்ல சொல்ல தெரியுமா? சரி, நான் கேட்கிறேன். யார் நீங்க? சரி கேளுங்க. அதே கேட்டேனே, யார் நீங்க அப்படின்னு கேட்டிருக்கேன். நீங்க யார்? நான் கேட்டேனே, அதை சொல்லுங்க. ஓஹோ, இந்த இடத்துக்கும் உங்களுடைய தோற்றத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. இந்த இடம் என்னுடைய இடம். ஏன்னா வந்தோரை வரவேற்பது வன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னா யாருன்னு கேட்டிருக்கேன். இந்த இடம் உங்க இடமா? ஆமா. எதை வச்சு உங்களுக்கு சொந்தம்ன்றீங்க? இந்த இடத்தோட பேர் என்ன? வேள்வி மலை. வேள்வி என்றால் யாகம். யாகத்தை நடத்தக்கூடிய முனிவர்கள். சரி, அதனால இந்த இடம் நாங்க வந்து போகக்கூடிய இடம். வந்து போறதுக்கு தான் உங்களுக்கு இடம். ஆமா. உனக்கு எது சொந்தம், எனக்கு எது சொந்தம், உலகத்துக்கு எதுதான் சொந்தமடா. மன்னவனானாலும் மாடோட்டு சின்னவனானாலும் மண்ணில் பிறந்தானே ஒரு நாள் மண்ணுக்கு இறைதானே அப்படின்னு இருக்கான். ஏன்னா ஒரு மனிதனுக்கு 6 அடி நிலமே சொந்தம்னு அன்னைக்கு பாடினாங்க. அதுவும் கிடையாது. இன்னைக்கு அது கூட கிடையாது. ஒரு படி சாம்பல்ல முடிஞ்சு போகுது வாழ்க்கை. அதனால உனக்கு எது சொந்தம், எனக்கு எது சொந்தம்ன்றது சொந்தமே கிடையாது. கண்டிப்பா. இன்னைக்கு நீங்க இருப்ப, நாளைக்கு இன்னொருத்தர் வருவார், அது விற்கவாங்க. நீங்க யாரு, என்ன விஷயமா வந்து அதை சொல்லுங்க. நான் யாரு அப்படின்னு கேட்டிருக்கீங்க இல்லையா? அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, சோத்ர பிரியா சூர்யா, கழக பிரியா நாரதா என்று அழைப்பார்கள். என்ன பேசுறீங்க நீங்க? சோத்துக்கு சூப்பரியான்னு கேக்குறீங்க? என்னுடைய நாமோதயத்தை சொன்னேன். சோத்துக்கு சூப்பரியான்னு சொல்லுவியா? அப்படி இல்லைங்க. அதாவது சோத்ர பிரியா சூர்யா. அப்படியா? ஆமாங்க. நாரதன் என்னுடைய நாமோதயம். சாமி வணக்கம். வாழ்க பல்லாண்டு. உண்மையாலுமே நாரதன் நீங்க தானே? ஆமாங்க. எனக்கு ஏகப்பட்ட நாரதரை தெரியும். ஓஹோ, இந்த உலகத்துல ஒரு நாரதர் தானே? ஒரு நாரதர் தானே இருக்காங்க. ஆனா எனக்கு ஏகப்பட்ட நாரதர் தெரியும். ஓ, நீங்க அப்ப நிறைய பாத்துருப்பீங்க. எப்படின்னு கேளுங்க. எப்படி? காலையில டீ கடையில போய் சரி 10 ரூபாய்க்கு டீ வாங்கி சாப்பிட்டு இவன் முண்டாட்டி அவன் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு போறேன் பூரா நாரதர் தான். ஓஹோ, நீங்க எந்த நாரதர்? பூலோகத்துல நிறைய நாரதர் இருக்காங்க போல. நான் வந்து மேலோக வாசி, மேலூர்ல இருந்து வர்றேன். மேலூர்ல இருந்து வரீங்க. அப்ப மேலோகத்துல இருந்து வந்தா மேலூர். ஆமா. பூலோகத்துல இருந்து வந்தா சுருக்குனா அதான் என்னன்னு கேக்குறேன். அதான் சொல்லுங்க. ஏன்னா மேலோகத்தை சுருக்கி மேலூர் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன்ல. பூலோகத்தை சுருக்குனா பூலூர். அப்படி கிடையாதுங்க. ஏன்னா மேலூர் அப்படின்னா அதற்கு எதிர்ப்பதம் கீழூர். ஆமா. அப்படியா? ஆமாங்க. சரி இருக்கட்டும், நல்லா பேசுறீங்க. ஆமா. பேர் என்ன? நாரதர். நாரதர். உண்மையான நாரதர் நீங்க தான். ஆமாங்க. ஒன்னு சொன்னா கோச்சுக்கிற மாட்டீங்களே. சொல்லு, கோவிக்காத அளவுக்கு சொன்னீங்கன்னா பரவாயில்ல. இல்ல கோச்சுக்கிற மாட்டீங்களே. சொல்லுங்க. இன்னைக்கு தான் நான் உங்களை உசுரோட பார்த்திருக்கேன். என்னங்க சொல்றீங்க? இத்தனை நாள் ஓவியத்துல பார்த்தேன். ஆஹா, நேரடியா பாக்குறது கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா எல்லாரையும் பாத்துற முடியாது. ஆமா. நீங்க நினைச்ச மாத்திரத்தை எங்க வேணாலும் போவீங்களா? ஆமாங்க. இது வரைக்கும் எத்தனை பொம்பளைகிட்ட போயிருப்பீங்க? பல பேர்கிட்ட போயிருக்கேன். போகும்போது எப்படி இருந்துச்சு, போனதுக்கு அப்புறம் எப்படி இருந்துச்சு? ஏங்க நாங்க போறோம் அப்படின்னா ஒரு நன்மை செய்வதற்காக போவோம். ஆசீர்வாதம் கொடுக்க போயிருப்பியா, ஆசீர்வாதம் வாங்க போவோம். ஆமாங்க. ரம்பைட்ட போனது நானே தான். ஊர்வசி நானே தான். மேனகை நானே தான். திலோத்தமை நானே தான். நக்குமா அது யாரு? நக்குமாட்ட கங்கலி போயிருப்பாரு. சாவித்திரிட்ட போனது யாரு? நான் தாங்க போனேன். எந்த சாவித்திரி? நீங்க எந்த சாவித்திரிய சொல்றீங்க? நீங்க யார சொல்றீங்க? நான் வந்து சத்தியவானுடைய மனைவி சாவித்திரியை சொல்றேன். நான் கேட்டது ஜெமினி கணேசன் முண்டாட்டி சாவித்திரி. ஏங்க அது பூலோகத்துல இருக்கக்கூடியவர்கள். அப்ப அந்த மாட்ட நீங்க போலையா? இல்லங்க. ஏன் அந்த அம்மாவுக்கு வயசாயிருச்சுன்னு விட்டுட்டீங்களா? ஏங்க அப்படி கிடையாது. ஏன்னா எங்களுடைய நாங்க எதுக்கு போறோம் அப்படின்னா ஒரு கழகம். ஏன்னா கழகம் நன்மையில முடியும். நாங்க செய்யக்கூடிய கழகம் கழகத்தின் வாயிலாக இந்த உலகத்தை வாழ வைக்க வேண்டும் அப்படின்ற காரணத்துக்காக. ஏன்னா நீங்க வந்து கம்பெடுத்து கழகம் பண்ணுவீங்க, நாங்க வந்து தெம்பால கலகம் பண்ணிட்டு வருவோம். அப்படியா? ஆமாங்க. உங்க தெம்பு எவ்வளவு இருக்குன்னு பாப்போம். அதே நேரம் நீங்க கல்லெடுத்து கலகம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, நாங்க சொல்லால கலகம் பண்ணுவோம். அப்படி ஆளு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க அறிவா எடுத்து கலகம் பண்ணீங்க அப்படின்னா நாங்க அறிவால் கலகம் பண்ணுவோம். எங்க கலகம்லாம் நன்மையில முடியும். உங்க கலகம் எங்க முடியும்? நீங்க கோடு ஓடணும்னு நினைச்சு வச்சுக்கோங்க, நாங்க ரோடு ஓட்டுருவோம். ஓஹோ. நீங்க புள்ளி வைக்க நினைச்சு வச்சுக்கோங்க, நாங்க கிள்ளி எடுத்து போடுவோம். ஓஹோ. அதே வம்புக்கு போக மாட்டோம், வந்த சண்டையை விட மாட்டோம். கடுகு சிறுத்தாலும் காரம் குறைய, இரும்பு கோணலா இருந்தாலும் யானையை அடக்காம விடுவேன், அரும்பு கோணலா இருந்தாலும் மணக்காம
நடக்காம இருக்குமா? ஆனா உங்ககிட்ட என்ன இருக்கு என்கிட்ட என்ன இருக்குன்னு பார்க்கணும். தரத்தை என்ன செய்யணும்? தரத்தை தங்கத்தை உரசி பார்க்கணும், தரத்தை பேசி பார்க்கணும். தரத்தை என்ன செய்யணும்? பேசி பார்க்க வேண்டும். தங்கத்தை உரசி பார்க்கணும். மனம் கோணலாச்சுன்னா நூலை பிடிக்கணும். மனம் கோணலானா நூலை படிக்கணும். மரம் கோணலானா அதாவது மரம் கோணலா இருந்தா நூலை பிடிக்கணும். ஏன்னா நேரு பாக்குறதுக்கு நூலை பிடிக்கணும். அதே நேரம் மனம் கோணலா போச்சு அப்படின்னா நல்ல நூல்களை படிக்க வேண்டும். மலையோட மலை மோதுனா மலையோட மலை மோதுனா தீப்பொறி பறக்கும். மலையோட மண்ணாங்கட்டி தூசிதான் பறக்கும். காற்றடிக்கும் போது தூற்றி கொள்ள வேண்டும். கதவு இருக்கும் போது சாத்தி கொள்ளணும். கொண்டாட்டி இருக்கும் போது எல்லாத்தையும் சொல்லிட்டு இல்லங்க, அது நீங்க தான் சொல்லணும். நான் என்ன சொல்றேன்னா வாதி பிரதிவாதி. ஆமா கண்டிப்பா. அப்ப காற்றடிக்கும் போது தூத்தனும் கதவு இருக்கும்போது சாத்தனும் பொண்டாட்டி இருக்கும்போது என்ன செய்யணும்? அது நீங்க தான் சொல்லணும். ஏன்னா நான் வந்து பிரம்மச்சாரி இல்லையா? பிரம்மச்சாரின்னா ஒண்ணும் தெரியாதா? கிடையாது. இல்ல எங்களுக்கு 3 ஆசையுமே கிடையாது. இங்க நடந்தது நடக்க போறது இனிமே என்ன நடக்க வரைக்கும் முக்காலமும் அறிந்தவன். ஒருவான சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்லி எப்படி இல்லைன்றீங்க? நீங்க எப்படி இருக்குன்றீங்க? இல்ல ஒரு சோத்து பானையில வந்து வடிக்கிறோம் அப்படின்னா ஒரு சோறை எடுத்து பிதிக்கி பார்த்தோம் அப்படின்னா வெந்துருச்சான்னு அந்த முழு பானைக்குமே அந்த ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஒருவான சோத்துக்கு ஒரு சோறு எடுத்து பார்த்தோம்னா அது பதமா இல்லையான்னு பார்த்து வைக்கிறதுக்காக ஒரு சோறு எடுப்பாங்க. ஆமாங்க. அதான் இல்லைன்றே. எப்படி இல்லைன்னு சொல்லலாம்? ஒருவான சோத்துக்கு ஒரு சட்டி குழம்பு. இது என்ன புதுசா இருக்கே? ஒருவான சோறை சும்மா சாப்பிடணுமா? ஒரு சட்டி குழம்பு இருந்தாதான் சாப்பிட முடியும். ஓஹோ. ஏன்னா நான் சொல்றேன் ஒருவான சோத்துக்கு ஒரு சோறு பதம் இல்லைன்னு சொன்னேன். எப்படின்னு கேளுங்க. எப்படி? இப்ப குக்கர்ல சோறை வேக வைக்கிறீங்க. சரி. எதை பிடிச்சா முக்கிய? அது வந்து இப்ப நவீன காலத்துல போய்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஆமா. ஏன்னா இன்னைக்கு உலகம் அப்படி போய்கிட்டு இருக்கு. அதே சொல்ல போனா 1000 பொய்ய சொல்லி ஒரு திருமணத்தை பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் 1000 பொய் கிடையாது, 1000 பேர்கிட்ட போய் சொல்லி கல்யாணம் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1000 தடவை போய் சொல்லி. ஆமாங்க. பழமொழிகள் எல்லாமே நல்ல விதமா தான் சொல்லி வச்சாங்க. காலப்போக்குல மாறி போச்சு. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைன்னு சொல்றாங்க. கழு அப்படின்றது ஒரு வகையான கோரை புல். இந்த புல்லுல பாய் தச்சோம் அப்படின்னா அதுல கற்பூர வாசனை வருமா? அதான் கழு தைக்க தெரியுமாம் கற்பூர வாசனை அப்படின்னு சொன்னாங்க. ஆமா, நல்ல அறிவா பேசுறீங்க. அதே மாதிரி பாருங்க, ஆணைக்கும் அடிசிறக்கும். ஆமா, அதாவது யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. ஆணைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும். இது என்ன விளக்கம் அப்படின்னா யானை பூனை கிடையாது. ஆணை அப்படின்னா ஆ என்றால் பசுமாடு, பசுவை ஆ அப்படின்னு சொல்லுவோம். ஆணை அப்படின்னா பசுவுல இருந்து வரக்கூடிய நெய்யை சாப்பிட்டோம்னா உடல் பருமன் ஆயிரும். இப்போ ஆணைக்கு ஒரு காலம் வந்தாச்சு. ஆணைக்கு ஒரு காலம் வந்தா பூநெய்க்கு ஒரு காலம் வரும். பூவுல இருந்து வரக்கூடியது என்னது? தேன். இப்போ ஆணை அதாவது பசுவோட நெய்யை சாப்பிட்டு உடல் பருமன் ஆயிருச்சுன்னா தேனை சாப்பிட்டு உடம்பை குறைக்க வேண்டிய ஒரு காலம் வரும். அதான் ஆணைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும். இப்படிலாம் நிறைய இருக்கு விஷயங்கள். சென்னிமலை வேலவனுக்கு சேர்ந்த 2 கொம்புண்டு. கன்னி குற வள்ளிக்கு கால் இல்லை. ஓஹோ. முன்னமே ஆட்டுக்கு கொம்பில்லை. பாட்டுக்குள் ஆராய்ந்து பார்த்து புலமையை எடுத்து சொல். இதுக்கு என்ன விளக்கம்? அதே உங்கள்கிட்ட நீங்க தானே விளக்கம்லாம் சொல்லிட்டு வந்தீங்க. நான் பழமொழியை பேசினேன். சென்னிமலை வேலவனுக்கு சேர்ந்த 2 கொம்புண்டு. ஓஹோ. கன்னி குற வள்ளிக்கு கால் இல்லை. முன்னமே ஆட்டுக்கு கொம்பில்லை. பாட்டுக்குள் ஆராய்ந்து பார்த்து புலமையை எடுத்து சொன்னா சென்னிமலை வேலவன் சொல்லக்கூடியதுக்கு சேர்ந்த 2 கொம்பு உண்டா? வேலவன் எழுதுனோம்னா ஆமா, இரட்டை கொம்பு. அதே சென்னிமலை வேலவனுக்கு சேர்ந்த 2 கொம்புண்டு. சரி. கன்னி குற வள்ளிக்கு கால் இல்லை. வள்ளின்னு எழுதி பார்த்தா துணைக்கால்ன்றது இருக்காது, கிடையாது. ஆமா, வள்ளிக்கு கால் இல்லை. முன்னுமே ஆட்டுக்கு கொம்பு இல்லை. முன்னால கொம்பு வருமா, பின்னால ஆடுன்னு எழுதணும்னா பின்னாலதான் கொம்பு வரும். ஆமாங்க. ஆட்டுக்கு கொம்பு இல்லை. பாட்டுக்குள்ள ஆராய்ந்து பார்த்து புலமையை வெளிப்படுத்தி சொல்லியிருக்காங்க. பேச்சென்றால் வாய்ச்சமர்த்தா பேசி பேசி பின்னும் முன்னும் பாராமல் மதமே மீறி நீச்சென்ற நினைப்பென்ற ஏதுங்கானா நெறியோட ரெண்ண கவிதை சாலங்கற்று ஆச்சென்றது நாளை வருவது எது? ஆத்தாளை பூசித்து வைத்துவிட சித்தன் மூச்சென்ன செய்யுமட நரகிற்றலும் மோசமது போகாது முக்கால் பாறைன்னு சொல்லியிருக்கான். ஓஹோ. இதற்கு விளக்கம் உண்டு. ஓஹோ. அதே சொல்ல பேசிக்கிட்டே இருக்கலாம், நேரம் குறைவா இருக்கு. இருந்தாலும் நீங்க என்ன செய்யணும்னா பேசி பார்க்க. சரி, உங்க அப்பா பேர் என்ன? என்னுடைய அப்பா பேரு பிரம்மன். அப்பா பேர் பிரம்மா. ஆமாங்க. அவருக்கு என்ன வேலை? அவர் படைக்கக்கூடிய வேலை. என்னத்தை படைக்கிறாரு? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்துமே படைத்தது எம்முடைய தந்தை. மண்ணை படைத்தது எங்க அப்பா. விண்ணை படைத்தது எங்க அப்பா. லோகத்தை படைத்தது எங்க அப்பா. என்னைய படைத்தது எங்க அப்பா. மரியாதை கெட்டு போயிரு கட்டி. என்னைய படைத்தது உங்க அப்பா. எங்க அப்பா என்ன? சத்தியமா எங்க அப்பா தான் படைச்சாரு. எப்படி படைச்சாரு? அதாவது கீழ இருந்து செஞ்சது உங்க அப்பா. சரி. ஒருத்தருக்குமே தெரியாம மேல இருந்து செஞ்சது எங்க அப்பா. உங்க அப்பா எங்க இருக்காரு? எங்க அப்பா மேலோகத்துல. எங்க அப்பா எங்க அம்மா. உங்க அம்மா நிலம்.
பூலோகத்துல இருக்கா? ஆமாங்க. நொப்பனுக்கு என்ன அவ்வளவு நீளமா மேல இருந்து எப்படி செஞ்சாரு? அப்படி கிடையாதுங்க. ஏன்னா அதாவது 4 வகை யோனி 7 வகை தோற்றம் 84 லட்சம் ஜீவராசிகளை படைக்கக்கூடியது என்னோட தந்தை. நிலம் என்ற உங்க அம்மான்னு வச்சுக்கோங்க. இந்த நிலத்தை உழுது விவசாயம் பண்ணக்கூடியது உங்க அப்பா. அதுல விதைக்கக்கூடிய அந்த விதைய மேல இருந்து தன்னுடைய அனுகிரகத்தால விளைவிக்க கூடியது என்னுடைய தந்தை. சரி, உங்க அப்பா தான் எல்லாத்தையும் படைக்கிறதா வச்சுக்கிறோம். ஆமாங்க. ஒரு சில பேர் கல்யாணம் ஆகி பிள்ளை வரக்கல அங்க எல்லாம் நொப்பேன் சரியா வேலை வாக்கல இல்ல பாதியில இருந்து வீட்டுக்கு போயிட்டானா, அது அவர்களுடைய முன்வினை பயன். ஏன்னா வினைய விதைச்சா வினைய இருக்கணும், தினைய விதைச்சா தினைய இருக்கணும் இல்லையா? அப்ப அவரவருடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப நடக்கும். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லங்க. ஏன் ஆகல? பிடிக்கல. பிடிக்கல. ஏன் பிடிக்கல? நமக்குதே மூவாசையுமே கிடையாது. பெண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை. அப்ப பொம்பளை ஆசை உங்களுக்கு பிடிக்கல? கிடையாது. சுத்தமா இல்ல. இல்லங்க. நறுசா இல்ல. இல்லங்க. சரி, பொம்பளை ஆசை இல்ல. பிள்ளை ஒட்டி ஏதாச்சும் இருக்கா? பிள்ளைய பொண்டாட்டியே இல்ல, அப்புறம் எப்படி பிள்ளை வரும்? ஏன் சின்னோட இன்னோட வச்சுக்கலையா? இல்லையா, நமக்கு அந்த ஆசையெல்லாம் அற்றவன் நான். அப்படியா? ஆமாங்க, வேணான்னு ஒதுக்கி வச்சிருக்கேன். சரி, ஒரு காலத்துல உங்களுக்கு எத்தனை பொண்டாட்டி? ஒரு காலத்துல 52 மனைவியை திருமணம் பண்ணேன். எப்படி 52 பொண்டாட்டிக்கு டீசல் போட்டிய? டீசலா? அது நாங்கெல்லாம் தேவர்கள் இல்லையா? எங்களுடைய சக்தியின் மூலமாக 52 மனைவியை திருமணம் பண்ணேன். அதே நேரத்துல நாரதி என்ற பெண்ணாக மாறி 60 பிள்ளைகளை பெற்றெடுத்தேன். எப்படி பிளாப்பழத்தை பிதிக்க எடுத்து? அப்படி இல்ல, அதெல்லாம் ஒரு அனுகிரகத்தால பண்ணக்கூடிய. கையில வச்சிருக்க கட்டை என்ன கட்டை? சப்ததாள கட்டை. காய அடிக்கிற கட்டை தானே? இல்லங்க, பாட்டுக்கு இசைக்க கூடிய. உன் பாட்டுக்கு இசைக்கிறது? ஆமா, என் பாட்டுக்கு என்னுடைய பாட்டுக்கு தாளம் இசைக்க கூடிய கருவி. ஆமா. என்ன குண்டாச்சட்டியை கவுத்து போட்டிருக்கீங்களே? ஏங்க, மகத யாழ் இது. யாழ் மீட்ட கூடியது. ஓஹோ. ஆமாங்க. என்ன உடம்புற வெறும் பருப்பு துவையலா ஆப்பிட்டு வந்திருக்கீங்க? சந்தனம் ஐயாது. என்ன உங்க ஊர்ல எதுவும் கலவரமோ? ஏன் அப்படி கேக்குறீங்க? மண்டை புடைச்சிருக்க. இது ஜடாமகுடம், முனிவர்களுக்கு உண்டானது. ஓஹோ. ஒரு அம்மியுடைய எடை 1/2 கிலோ. அளவுருவில் மூளை எத்தனை கிலோ? அம்மியோட ஒரு அம்மியுடைய எடை 1/2 கிலோ. சரி, அளவுருவில் மூளை எத்தனை கிலோ? அளவுருவில் மூளையா? அப்படின்னா அளவுருவில் இருக்குல்ல? ஆமா. அளவுருவில் மூளை எத்தனை கிலோ? மூளை எப்படி அளக்க முடியும்? நான் தான் சொல்றேன்ல, அளக்க முடியாம சொல்றேன். ஓஹோ. ஒரு அம்மியுடைய எடை 1/2 கிலோ. சரி, அளவுருவில் மூளை எனக்கு தெரியலையே. உங்களுக்கு தெரியாதா? தெரியலன்னு சொல்லணும். சொல்லுங்க. அதான் தெரியல. உங்களுக்கு தெரியல, எனக்கு தெரியுமான்னு கேளுங்க. தெரியுமா? நான் சொல்றேன், சொல்லுங்க. சும்மா சொல்லிட முடியுமா? வேற என்ன வேணும் உங்களுக்கு? இருந்தாலும் நான் சொல்றேன். சொல்லுங்க பார்க்கலாம். ஈரேலும் 14 லோகம் சுத்தி வரக்கூடிய நாரதர் மகரிஷி. ஆமா. ஒரு அம்மியோட எடை 1/2 கிலோ. அளவு மூளை எத்தனை எடை இது தெரியல. நான் சொல்றேன், கேட்டு தெரிஞ்சுக்கங்க. சொல்லுங்க. ஈரேலும் 14 லோகம் சுத்தி வரக்கூடிய நாரதர் மகரிஷி. ஆமாங்க. ஏன்னா ஒரு அம்மியோட எடை 1/2 கிலோ. அளவு மூளை எத்தனை கேட்டா ஈரேலும் 14 லோகம் சுத்தி வரக்கூடிய நாரதர் மகரிஷி உங்களுக்கே தெரியல, எனக்கு என்ன மசிலையா தெரியும்? என்ன உங்களை பார்த்த உடனே ஏதாச்சும் கேட்கணும் போல தோணுச்சு, அதனால கேட்டேன். இங்க வந்து காவல் செய்யறோம். எங்க அப்பா வேற நம்பிராஜ், எங்க அம்மா வேற நங்கமோனி செய்யறது காவல். என் தங்கச்சி வள்ளி உள்ளர இருக்கு. எனக்கு தோதுமாதான் ஒரு பிள்ளை இருக்கு. அந்த பிள்ளைய கூட்டியாந்து இந்த இடத்துல வச்சு கொஞ்சம் குனிய சொன்னீங்க அப்படின்னா நான் ஆசீர்வாதம் பண்ணலாம்னு இருக்கேன். நீங்க தூக்கி செய்யலாம்னு நினைக்கிறீங்க? இல்லங்க, ஆசீர்வாதம். அதை கையை தூக்கி ஆசீர்வாதம் செய்யலாம். ஆமாங்க. அதனால என்னன்னா அந்த பிள்ளை சரியா அணைய மாட்டேனுது. அதை எப்படியாவது நீங்க தான் அணைச்சு விடணும். கூட்டியாந்து விடுங்க. நான் புரோக்கர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இல்லங்க, நல்ல புத்திமதியை சொல்லி அனுப்பிச்சு விடுறேன். இந்த இடத்துல 2 நிலம் உண்டு. என்னென்ன நிலம்? நஞ்சை, இன்னொன்னு புஞ்சை. ஓஹோ. நஞ்சைனா என்ன, புஞ்சைனா என்ன? மாமியா புஞ்சையில மஞ்ச போட்டிருந்தோம். எதுல போட்டோம்? மாமியா புஞ்சை நிலத்துல. சரி. எதுல போட்டோம்? புஞ்சை நிலம். மாமியாட்டு புஞ்சையில. சரி. எதுல போட்டோம்? புஞ்சை நிலம். மாமியாட்டு புஞ்சையில மஞ்ச போட்டிருந்தோமா? சரிங்க. மாமியாட்டு புஞ்சையில பூராம் போச்சு. பூராம் போச்சுன்னா பூரா வெள்ளாமை போச்சு. வெள்ளாமை பாலாயிருச்சு. சரி. மரும புஞ்சையில கம்பு போட்டிருந்தோம். சரி. அதுல பாருங்க, கம்பு சில இதெல்லாம் போட்டிருந்தோம். சோளம், திணை வகைகள் எல்லாம் போட்டிருந்தோம். சரி. அதை எப்படியாவது பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு நைட்ட மேல உட்காந்து ஆயில் ஓட்டிக்கிட்டு இருந்துச்சு. சரி. அந்த நேரம் காட்டுல தெரிஞ்ச கருங்கரடி ஒண்ணு மாமியா ஓட்டி இதை பிடிச்சி இழுத்துருச்சு. எதை? வலது காலை. ஓஹோ. நான் ஓடி போய் இடது காலை பிடிச்சி இழுத்தேன். சரிங்க. பரட்டுன்னு ஒரு சத்தம். என்ன சத்தம்? அப்படி தொப்புல இருந்து 2ஆ கிழிஞ்சு வச்சு. எது? அதை எப்படியாவது நீங்க இதை ஒட்ட வச்சு தரணும். ஓஹோ. பாருங்க, ஏழை ஏ சப்பட்டே